ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட மோட் சீரிஸில் 12வது ஸ்டாக் 12 ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்பவும் சொல்ல மாதிரி நம்ம எடுத்துக்கிற மோட் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யக்கூடிய சிறந்த பங்கு. ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிற ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாக் தான். ஸோ இந்த 1 இயர் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 52%, 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 32% கொடுத்துருக்கு. ஸோ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டேட்டா இல்லை சின்ஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 89 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் பேசிக்கலாக வந்து இப்போ நம்ம 12வது ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து மோட் ஸ்டாக் வந்து இப்படி போட்டே இருந்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 25+ மோட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது எப்போ முடிக்கிறது, எப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். பட் நீங்கள் பொறுமையாக இருந்ததாக ஆகணும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமை தான் அவசியம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் நான் வந்து டிலே பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வீடியோஸ் போடுறேன், மோட் ஸ்டாக் போடுறேன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து இப்போ லாக்டவுனில் இருந்த மாதிரி 7000 8000க்குலாம் வராது. பட் இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் 2000 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மோட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிலே பண்ணி போடுறேன். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி போடுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ உடனே இன்றைக்கி வீடியோ பார்த்து நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ பொறுமையாக இருந்து நீங்கள் ஸ்டாக் லிஸ்ட்டெல்லாம் நான் சொல்கிற 25+ ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து சூஸ் பண்ணி நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் ஒரு 15 ஸ்டாக்ஸ் தான் வச்சுருக்கணும். 15 ஸ்டாக்ஸ்க்கு மேலே வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் டைரெக்ஷன் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி அந்த மோட் ஸ்டாக் சூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஃபில்டர் கிரிட்டீரியா யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸோ சின்ஸ் இப்போ தான் நான் வந்து பப்ளிக் சர்வீசஸ்க்கு வந்திருக்குங்காட்டி, ஸோ பப்ளிக் சர்வீஸுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்ம மற்றவங்க எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கு கண்டென்ட்டை சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்ல வரோம் இல்லைங்களா. அதில் வந்து 2 முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் போடுறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணி நம்ம பார்த்துருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் எங்கேயோ ஒரு பக்கம் ஸ்டாக் நேம் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு ஸ்கிப் பண்ணி போய் அந்த ப்ரைஸை வச்சு நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் நிறையா பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜில். அந்த மாதிரி பண்ண எந்த ஸ்டாக்குமே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்தது கிடையாது. ஸோ அப்போ லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து நமக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லைங்களா. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் முழுசாக கற்றுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் பொறுமையாக பாருங்கள், டைம் இருக்கும்போது பாருங்கள், அவசரம் கிடையாது. எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செகண்டரி ஜாப் தான் நமக்கு இல்லையா, பிரைமரி ஜாப் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பாருங்கள், வீடியோ எதுலேருந்து விட்டீங்களோ அதுலேருந்து பாருங்கள், புரியலாம் திரும்ப பாருங்கள். உங்கள் பணத்தை கொண்டு போய் ஒரு பக்கம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சுட்டு அந்த கண்டென்ட் ரீட் பண்ணிட்டு அதில் என்ன ரிஸ்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டு போடுங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் 13 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். பட் அது நான் வெளியே பண்ணுறதுன்னு தெரியாது இல்லைங்களா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம பப்ளிக் சர்வீஸ் வந்தங்காட்டி நிறைய கான்டாக்ட்ஸ் வந்திருக்கு. அதில் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி வந்து ப்ரோ நான் வந்து ஒரு பக்கம் கால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸில் வாங்குங்க, இது வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் வந்து இனிஷியலாக அவங்களுக்கு ஒரு சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 20,000 கொடுத்தேன். இல்லாட்டி ப்ராஃபிட்டில் வந்து 10% 20% ஷேர் பண்ணி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு நான் வந்து பணம் கொடுத்தேன். பட் எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் 0 அமௌண்ட்டை தான் வந்தேன். நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு 0 தான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எதுவுமே வந்து ரீச்சபிள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறையா பேர் மாட்டியிருக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரியவங்க இப்போ எல்லாமே ரூரல் ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா சுதார்த்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் வந்து இந்த ப்ரைஸில் வாங்குங்க, இந்த ப்ரைஸில் செல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காது. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் வந்து யார் கண்ட்ரோலும் கிடையாது, யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதனால இந்த ப்ரைஸில் வாங்குங்க, இந்த ப்ரைஸில் செல் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்கள கண்டிப்பாக வாங்காதீங்க. அவங்க எல்லாமே ஸ்கேமர்ஸ். நான் வந்து அப்படி சொன்னாலுமே நான் வந்து இந்த ப்ரைஸில் வாங்க, இந்த ப்ரைஸில் செல் பண்ணுங்க அப்படின்னாலே நானும் ஒரு ஸ்கேமர்ஸ் தான். ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 100 பேர்த்து சேர்த்திட்டு ஆளுக்கு ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ண சொன்னேன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கிரியேட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் கொடுக்கும். ஒரு 1% 2% ஜம்ப் கொடுக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நானும் 100 பேர்த்துல வந்து ₹120 நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். டக்குன்னு வந்து நான் என்னோட ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துடுவேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஒரு டக்குன்னு வந்து 0.5% கம்மியாச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பேனிக்கில் டக்குன்னு செல் பண்ணுவோம். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து லாஸில் தான் இருக்கும். ஒரு சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா லோயர் சர்க்யூட்டில் மாட்டிடும். நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணாலும் யாரும் பை பண்ண இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால யார் வந்து இந்த ப்ரைஸில் வாங்கி இந்த ப்ரைஸில் செல் பண்ண சொன்னாங்களோ கண்டிப்பாக அவங்க ஸ்கேமராக தான் இருப்பாங்க. அவங்க ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க அது பேசிக்கலாம். ஸோ அவங்க தான் அந்த ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி போகாதீங்க. பட் யார் வந்து நான் இதனால தான் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறேன், இதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் போகும்
அப்படின்னு சொல்றாங்களோ, அதையும் சொல்லி தராங்களோ, அந்த மாரி வீடியோஸும், அந்த மாரி கிளாஸுக்கும் ஜாயின் பண்ணி கத்துக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கத்துக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜர் ஜோதிடர் இருக்கு இல்லைங்களா? ஜோதிடர் இல்லாட்டி ஆடிட்டர், இல்லாட்டி டாக்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டயர்மெண்ட்டே கிடையாது. ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாகுது. அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப நம்ம ரியல் டைம்லயே பாருங்க, ஒரு ஜோதிடர்ட்ட போகணும் அப்படின்னா, ஒரு ஒரு 70 வயசுல வந்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, 70 வயசுல ஒரு ஜோதிடர் இருக்காரு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 30 வயசுல ஒரு ஜோதிடர் இருக்காரு. நம்ம இப்போ யார்கிட்ட போவோம் நம்ம? எப்பவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வயசானவர் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால அவங்ககிட்ட தான் நம்ம போவோம். அதே மாரி டாக்டரும் அப்படிதான். எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர் கிட்ட தான் வந்து நம்ம போவோம். ஆடிட்டரும் அந்த மாரி தான். அந்த மாரி சின்ன எக்ஸாம்பிளுக்காக இந்த 3 பிசினஸ் ஐ மீன் 3 தொழில்னு சொன்னேன். பட் இது மாரி நெறைய தொழில் இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த விஷயத்த இருந்தாலும் நீங்க கத்துக்குங்க. அப்பதான் வந்து நாளைக்கு நமக்கு எந்த ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் ஆயிட்டோம்னாலும், நமக்கு எதுவுமே பண்ண முடியல, கை கால் வரல, எதுவும் பண்ண முடியல அப்படிங்கும்போது கூட, நம்ம இந்த மாரி பிசினஸ் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட கூட யாராவது ஹெல்ப்பர் வச்சு கூட அந்த பிசினஸ் நம்ம ரன் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி நீங்க டெய்லி ஒரு 1000, 2000 வந்து சம்பாதிக்கலாம். ஸோ நீங்க இது ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலா வந்து எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் ஸ்கேமர் கிட்ட மாட்டியிருக்கிறேன். நானும் இந்த மாரி டக்குனு ஸ்டாக் நேம் மட்டும் பார்த்து பை பண்ணியிருக்கிறேன். எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு, ஆஃப்டர் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பக்காவான தெளிவாயிட்டு, என்னால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்ப வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க் யூ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ. ஸ்கிப் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. நான் எதுக்குடா ஸ்கிப் பண்ணாம பார்க்குறான், இவனுக்கு வியூஸ் அதிகமாகுமே, ஹார்ஸ் அதிகமாகுமே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஜஸ்ட் நான் கத்துக்கிட்டு வெளியே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம ஸ்டாக்கை பார்க்கறது முன்னாடி எப்போ போல மோட் இன்ட்ரடக்ஷன் இல்லையா? ஸோ மோட் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு கோட்டை இருக்கும் அந்த காலத்தில். கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு குழி தோண்டி வாட்டர் எல்லாம் நிரப்பி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த கோட்டைக்குள்ள போக முடியாது. அந்த கோட்டையில் இருக்கிறவங்களும் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லையும் அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸை அவங்களோட காம்படிட்டர் யாராலையும் அவங்களால வந்து அட்டாக் பண்ண முடியாது, ஓவர்டேக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களால பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? அது இன்னைக்கு எடுத்துக்கிற ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து அந்த ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது. இனிமேலும் காம்படிட்டர் வரப்போறது கிடையாது. அந்த மாதிரி ஸ்டாக் தான் எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக் அப்படி என்ன, அந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the company is incorporated in 1999. It is a mini Ratna Category 1 central public sector enterprises and the only company authorized by the Indian government to provide online railway tickets, catering services and packaged drinking water at railway stations and trains in India. ஸோ இந்த ஸ்டாக் நேம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடாதீங்க. போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம பேசிக் ஃபில்டர் கிரிட்டீஸ் எல்லாம் பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்ம அதோட இம்பாக்டை நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலாக இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்டரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து உங்களோட பிஸ்னஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டர்நெட் டிக்கெட்டிங், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், ஸ்டேட் தீர்த்தா, டூரிசம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் வந்து பிரிஞ்சிருக்கு. இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் டிக்கெட்டிங்கில் 51%, கேட்டரிங்கில் 27%, ரயில் நீரில் பார்த்தீங்கன்னா 9%, டூரிசம் வந்து 8% இருக்குது. ஸோ சிம்பிள் தான். இது இது இப்போவே தெரிஞ்சு பண்ணிங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நான் இந்த மாதிரி ஃபில்டர் கிரிட்டீரியா பார்க்க வேண்டியதில்லை எனக்கு தெரிஞ்சு. பட் நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எப்போவுமே ஒரு பாலிசி யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஃபில்டர் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணுறோம். இல்லாட்டி ஸ்டாக் நம்ம பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட பேசிக் வேல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 74,984 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 937,937 ரூபாய் ட்ரேட் இருக்குது. 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 1050 ரூபாயும், லோ பார்த்தீங்கன்னா 557 இருக்குது. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 66, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. 35.6 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 0.59, ROCE 59.2%, ROE பார்த்தீங்கன்னா 45.4%, ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் 19.3%, ப்ராஃபிட் வேரியன்ஸ் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 34.9% இருக்குது. EPS பார்த்தீங்க அப்படின்னா 13.8 rupees இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 60.4% இருக்குது. ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா 1679 ரூபாயும், இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 66 இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக் பியும் இண்டஸ்ட்ரி பியும் சேம் ஆகுது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஓவரால் இந்த வேல்யூ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? வேல்யூஷன், கரண்ட் ப்ரைஸ் வேல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து 66 இருக்கணும். இப்போ மீடியம் பி பார்த்தீங்கன்னா 69.9 இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் வேல்யூஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ என்னடா ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் இருக்குது, இப்போ பை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பை பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி வேல்யூஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு சேல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா வேல்யூஸுமே பக்காவாக இருக்குது. ஸோ இவங்களோட க்ரோத் சொல்லவே வேண்டாம். சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, CAGR, ரிட்டர்ன் ஈக்விட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா?
ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒண்ணு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோட்டர் யாரு? யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியாவோட பிரசிடென்ட். ஓகேங்களா? திரௌபதி முர்மு. ஓகேங்களா? அவங்க தான் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரமோட்டர். இப்பவே தெரியும். இது வந்து ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்டாக். 100% வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாரி ஸ்டாக் தான் இது. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 7.34% டிஏ பார்த்தீங்கன்னா 11.9% ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 18.28 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸும் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் கவர்ன்மெண்ட் ஸ்டாக். இந்த ஸ்டாக் நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர்சிடிசின்னு சொல்லுவோம். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க 50 பிளஸ் ஏஜ்ல இருந்தாலும் சரி, 60 பிளஸ் ஏஜ்ல இருந்தாலும் சரி, இல்ல 20 பிளஸ் இருந்தாலும் சரி, நீங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஐஆர்சிடிசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரே கம்பெனி மட்டும் தான் இருக்கு. ஐஆர்சிடிசி மட்டும் தான் இருக்கு. அதுல மட்டும் தான் போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும், இந்த ஐஆர்சிடிசில போய் நீங்க டிக்கெட் புக் பண்ணி ஐஆர்சிடிசியோட பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட சர்வீஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் இது. ஓகேங்களா? ஸோ சம்மரி ஆஃப் த ஸ்டாக் அனாலிசிஸ் பார்க்கவே வேண்டாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டேபிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனாக இருக்குது இல்லைங்களா? நம்மளோட ஃபின்டாக்ஸ் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே க்ரீனாக இருக்குது. இங்கே ஒன்று மட்டும் நோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கண்ணு பற்றக்கூடாது. சும்மா ஜோக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ஸ்லைட் வேரியன்ஸ் வருது நமக்கு. என்னன்னா ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் மீடியம் பி இருக்கணும். பட் அது மட்டும் சின்ன வேரியன்ஸ் வருது. அதனால பார்த்தீங்கன்னா நோ சொல்லிட்டு 0.5 கொடுத்துருக்கேன். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற ரீசனுக்காக மட்டும்தான் இங்கே நோ கொடுத்துருக்கேன். பட் ஓவரால் அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல் கிரீன்ஸ். ஓகேங்களா? 15 அவுட் ஆஃப் 15 ஃபில்டர் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி ஸ்டாக் தான். ஓகேங்களா? ஸோ ஓவரால் ஃபின்டாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14.5 வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 89 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி. இது வந்து என்ன சொல்றது, இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கு. அதனால வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் ஜென் சொல்லுவோம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம், அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ரயில்வே ஸ்டாக்ஸுமே நல்லாயிருக்கும். அதோட ரயில்வேவோட ஹாட் ஸ்டாக் மதர் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம சார்ட் பார்த்துடலாம். ஐஆர்சிடிசியோட சார்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ட்ரேடிங் வியூ ஆப் போய்க்குங்க. அங்கே போய்ட்டு சர்ச் கிளிக் பண்ணிட்டு ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மந்த்லி சார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஐஆர்சிடிசியோட சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு. ஸோ இது ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹125 ஆயிருக்குது. பட் இது ₹125 ஆகலை. இது வந்து நான் ஐபிஓ போட்டு எனக்கு ஐபிஓவும் கிடச்சிருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிட் ஆன கட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் ₹125 இருக்குது. இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹937 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ இது லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2019 தான் லிஸ்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பக்காவான குரோத் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரோட டைம் கேட்டுக்கங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஐஎஸ்ஐடிசி பற்றி கூகுள் சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ஃபியூச்சர் எப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்ட மோட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஐஆர்சிடிசி ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு ₹1000 வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த ஒரு காம்படிட்டரே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக். அதனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ₹1000 இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஈரன் வந்து ஏதோ ஒரு ட்ரிப் போகணும், ஏதோ ஒரு யாத்திரை போகணும், இல்லை எங்கேயோ நீங்கள் உங்களோட நேட்டிவ் போகணும் அப்படின்னு வைங்களேன் ஈரனில், இல்லை ஏதோ ஒரு பேக்கேஜ் புக் பண்ணி டூர் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மாதம் மாதம் ஒரு ₹1000 போட்டுருங்க. 12th மந்த் பாருங்க இந்த ஐஆர்சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டூர் டிக்கெட்டுக்கும் உங்களோட ஓவரால் டூர் எக்ஸ்பென்ஸுக்கும் உங்களோட ரிட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாக் தான் இது. ஆல்ரைட். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் நான் வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ அனாலிசிஸ் வந்து யாரும் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட் ஸ்லைடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா வந்து லாஸ்ட் ஸ்லைடு வரைக்கும் பார்த்தா தான் வந்து நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியும். ஆல்ரைட். ஓகேங்களா? ஸோ எனிவே, ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் மோர் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.